தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுது. நீங்க ஆண்டவர் யாருன்றதை அறிந்து கொள்ளும்படிதான் உங்க கிருபை பெருகுது, சமாதானம் பெருகுது. அது உங்க ஜெபத்தினால கிடையாது, அறிந்து கொள்வதனால. ஆமென். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா வெளிப்பாடு. ஆமென். கிருபையை பெருக்குது, அந்த சமாதானத்தை பெருக்குது. அடுத்த வசனம், நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ண நிறுத்திருங்க, அறிந்து கொள்ள ஆரம்பிங்க வசனத்தை. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உங்க வாழ்க்கை, உங்க இந்த உலகத்துல உங்க அழைப்பை தான் நிறைவேற்றணுமோ, பரலோக அழைப்பு, இந்த எல்லா உங்களுக்கு வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த போதே இச்சையினாலே உலகத்தில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமையினாலே, அவருடைய காருண்யத்தினாலே அவர் என்னை அழைச்சிருக்கிறார்னா, அப்படின்னா அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. என்னோட அழைப்பை நிறைவேற்றுவதற்கான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஆமென், ஆமென். அழைப்புன்றது ஒரு பொட்டலம் சகோதரர்களே, சத்தமா சொல்லுங்க. என்னுடைய அழைப்பு அது பரலோகத்தில் வந்த ஒரு பொட்டலம். எல்லா கிருபை, எனக்கு வேண்டிய கிருபை, எனக்கு வேண்டிய எல்லா சக்தி, எனக்கு வேண்டிய எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பு, எனக்கு தேவையான எல்லாம் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அது ஏற்கனவே என்னுடைய அழைப்போடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அழைப்புன்றது ஒரு பொட்டலம். நீங்க ஒரு கார் வாங்கினீங்கன்னா எல்லாமே இருக்குது அங்க, ஆமாவா? ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா எல்லாமே அங்க இருக்குது இல்லையா? அப்ப உங்களுடைய அழைப்புல பிசாசு கூட சொல்லிட்டா, ஏன் நீ அழைக்கப்பட்டிருக்கிற, ஆனா உனக்கு கிருபை, அது பொய். எப்பவும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபைக்கு ஏற்ற விதமாக இருக்கிறது. அழைப்பு அது ஒன்று இல்லைங்க, அவருடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரேஸ்லெட் இருக்குல்ல, பிரேஸ்லெட் கையில தானே பிரேஸ்லெட், பிரேஸ்லெட். நீங்க அழைக்கப்படும் போது உங்களுக்கு கிரேஸ்லெட் வந்துருச்சு அப்படின்னா, கிரேஸ் கொடுக்கப்பட்டுருச்சு. உங்களுக்குள்ள அதிகமா இருக்குதுங்க. ஒரு ஆள், ஒரு அழைக்கப்பட்ட ஒரு ஆளு, ஒரே ஒரு ஆளு அழைக்கப்பட்டவன், தேவன் அழைக்கப்பட்டவன், அவனுக்கு அவனுடைய முழு பாக்கியத்தை அறிந்துக்கிட்டானா, அவனுடைய பொறுப்பை அவன் புரிஞ்சுக்கிட்டானா, அவனுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஆமென். எல்லா அசுத்த ஜெசபேல் ஆவிகளை அழிக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரே ஒரு எலியா, ஒரே ஒரு எலிசா, ஒரு மொட்டை மண்டையா இருந்தார்ல அவர், ஒரே நேரத்துல எல்லா பில்லி சூளைக்காரங்களும் வெட்டி போட்டார். அது ஒரு அழைப்பு, அந்த அழைப்போடு கூட வந்தது. ஆமாலா சக்காட்டாலாபா. பிசாசு உங்ககிட்ட இருந்து அதை மறைச்சு வச்சுட்டான். அவன் சொல்றான், ஐயோ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதனாலதான் இப்ப அசுத்த எசபேல் என்னை தாக்குறான். இது பிசாசுனுடைய பொய்யே. ஆமென். ஒரு ரபாஷான், நீங்க அழைப்பை நீங்க பெற்றுக்கொண்ட பொழுது நீங்க அந்த அளவுக்கு வல்லம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சட்டாராபா. ஆமென். எல்லா எசபேல் ஆவி கீழே தள்ளுவதற்கான வல்லமை, அந்த அவளோட தலை செத்த அவள் சரீரத்தின் மேல மிதிச்சு நடக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரபா டாராபா சட்டாராபா டாராபா 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 ஓலா பரா சத்தாலாபரா. தயவு செய்து நம்புங்க. நான் புதிய உடன்படிக்கை பத்தி அழைப்பை பற்றி மட்டும் நான் பேசல. அப்போஸ்தலர்கள் அதை விட எலியாவோட மேன்மையானவர்கள், எலிசாவோட மேன்மையானவர்கள். ஆமென். உங்களுக்கு அது தெரியல. ஆமென். கடபரபா. பிசாசு நம்ம கிட்ட மறைச்சு வச்சுட்டான். ஒரியோனா கரபடரபா, ஒரியோனா
ஒரு நம்மளை போல கூட இல்லைங்க அவன் நாம வந்து ஜெபம் பண்ற ஆண்டவரே இந்தியாவை ரட்சிங்கன்னு, அவன் ஆண்டவரே நினைவை அழிச்சு போடுங்கன்னு ஜெபம் பண்ணான். அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான், முழு தேசமும் அழிந்து போடணும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவன் வந்து அவனுடைய அழைப்புல ஆமென் செயல்பட்டான். அவன் நிறைய அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம், நிறைய பாதையில போனாவன். நிறைய யோனாக்கள் இங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் என்கிட்ட நீ காலையில காண்பித்தாரு, நீங்க ஜோக்கு 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 அடி. அப்ப என்ன நடந்துச்சு, அது அந்த பிரச்சனையோடு கூட அவன் வந்து யூதனா இருந்தான். அவன் வந்து முழுவதும் வெள்ளையா மாறிட்டான். அவன் அமெரிக்காவா மாறிட்டான். மீன் வயிற்றுக்குள்ள இந்த ஆசிட் அவன் கலரவே மாத்திருச்சு. தலையில இருந்து கால வரைக்கும் அப்படியே வெள்ளை கலர்ல ஆயிட்டான். அவன் 3 நாள் ஆசிட்னால கழுவப்பட்டான். சில மக்கள் இருக்காங்க ஏற்கனவே ஆசிட் கழுவிருச்சு அவங்கள. இல்லைன்னா நீங்க வந்து இந்த அப்போஸ்தலர்கள் வந்து இங்க உட்காந்துருப்பாங்களா 21 நாளைக்கு? தெரியாது. நீ பின்மாறி போன பிறகு கூட அவனுக்குள்ள அந்த வெறியே இல்லை. ஒரே வெறி என்ன இருந்துச்சு, அவன் வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டுக்கிட்டான். ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு அவன் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் இல்லையா? அவன் வீட்டுக்கு போக வருவான். அவன் வந்து ஒரு கூடாரம் போட்டு உட்காந்து பார்க்குறான், என் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு. எல்லா நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 31 நாள் ஹா 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 எல்லாம் எரிய போது ஹா ஹா ஹான்னு. அந்த ஆளு அவன் வந்து அவனுடைய அழைப்புக்குள்ள வந்த போது அவன் வெளியே வரல. அவன் கட்டாயப்படுத்தி அந்த அழைப்புக்குள்ள தள்ளப்பட்டான். சில மக்கள் வந்து சுலபமா வந்துருவாங்க, சிலரை வந்து கட்டாயப்படுத்தி அந்த அழைப்புக்குள்ள தள்ள வேண்டியிருக்குது. ஆசிட்னால கழுவ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க உயிரோடு கூட வந்துட்டீங்க. அவன் அப்படி கவனிச்சுட்டே இருக்கிறாரு, என்ன நடக்கும் நினிவேக்குன்னு. நீங்க நினைச்சு பார்க்க முடியுதா அவங்களால? எப்படி நம்ம நல்லவர்களா இருக்கிறோம், நாம எவ்வளோ பெரியவர்கள். அவன் பார்த்துட்டே இருக்கிறான், என்ன நடக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவ்வளோ நேரம் எடுத்தார் பாருங்க, இந்த ஒரு ஆளை வந்து சமாளிக்கிறதுக்கு, ஒத்துக்க வைக்கிறதுக்கு. இந்த முழு நினைவை மாத்துறது ரொம்ப கொஞ்ச நேரத்தில் வேலை பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா ஒரு அழைக்கப்பட்ட ஆளை மாத்துறது பல வருஷம் அவரை ஒத்துக்க வச்சாரு. ஒரு செடியை வளர்த்தாரு, ஒரு ஆளுக்காக ஒரு செடியை வளர்த்தாரு, இந்த அழைக்கப்பட்ட ஆளை ஒத்துக்க வைக்கிறதுக்கு. ஆனா பிரியமானவர்களே, இந்த பிரச்சனை என்னன்னா நினிவே கிட்ட கிடையாதுங்க, பிரச்சனையே வித்து யோனா கிட்ட தான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய சப்தம். ஆமென். ஒரு யோனா எல்லா ஆசிட்னால கழுவப்பட்டு 3 நாள் வந்து மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். கட்டாயப்படுத்து அப்படி வாந்தி எடுத்துச்சு, அந்த மீன் வந்து வாந்தி எடுத்துருச்சு. தீர்க்கதரிசி அப்போஸ்தலர்கள் மீனால வாந்தி பண்ணி போடப்பட்டான். அந்த ஆளு 3 நாள் வந்து பிரயாணம். அவன் வந்து ஒரு நாள் ஆரம்பிச்சான் பாருங்க, ஒரு நாள் முழு நினைவும் பாருங்க உபாசத்துக்குள்ள போயிருச்சு. ஒரு நாள் தான் பிரயாணம் போனார் அந்த நினைவுக்குள்ள. ஆமென். அதுதான் உங்க அழைப்பினுடைய வல்லமை. அது உங்களுக்கு தெரியல, அது நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியல, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. ஷட்டாரா பாட்டாரா பாசி அந்தாராபா மரா காட்டாரா பாட்டாரா அந்தாலா பராபா சக்லா புசாகலா சொபாலகா சொபாலகா ஓராபா டோரா பிரஷோட்டா அந்தரா கட்டாபராபா ஓராம்பாலா பாஷா கட்டாலா பராகா டோரா ஹசாந்தலரா ஓராபா பாஷா டராபலா சோக்லா டராந்தரா பாட்டகராபா ஓராபட ரபஷாந்தரபா. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பிதாவே,
நான் ஆண்டவரே அப்பா, என்னுடைய அழைப்பினுடைய பலனை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. என்னுடைய அழைப்பினுடைய வல்லமை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. பிசாசே, நான் உன்னை எதிர்க்கிறேன். என்னுடைய கண்ணை கட்டி வைக்காத. நீ என்னுடைய பலவீனத்தை மேலதான் கவனம் வைக்கிற. எனக்குள்ள என்ன இருக்குதோ அதை நீ பார்க்க விட மாட்டேங்கிற. என்னுடைய அழைப்பு அது ஒரு பொட்டல. எனக்கு எல்லா கிருபையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு எல்லா ஆளுகையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக ஒரு முழுமையாக ஒரு குறை இல்லாம அவர் உங்களை அவருடைய மகிமையிலிருந்து அழைச்சிருக்கிறாரு. அவருடைய காருண்யத்தினால அழைச்சிருக்கிறாரு. அவருடைய காருண்யம்னா அவருடைய உங்களுடைய மெரிட் மேல இல்லைங்க, அவருடைய தகுதியின் படி இல்ல, உங்க தகுதியின் படி அல்ல. அவர் சொல்லுங்க, அவர் என்னை அவருடைய காருண்யத்தினால் அழைச்சிருக்கிறாரு. அவருடைய கிருபையினால அழைச்சிருக்கிறாரு. அவருடைய நன்மையினால அழைச்சிருக்கிறாரு. என்னுடைய நன்மையினால அல்ல. ஆமென். நான் உங்களுக்கு என்ன சொல்றது? பிசாசு உங்ககிட்ட சொல்றான், நீ இன்னும் வளரல, நீ இன்னும் உன்னோட சுவாவம் கட்டப்படல, நீ இன்னும் பரிசுத்தமா இல்ல, நீ இன்னும் தூய்மையா இல்ல, நீ இன்னும் ஒரு இரக்கமோட இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க என்ன செஞ்சியோ அது போதும்னு சொல்றதுக்காக. அவர் நம்மை அழைத்தது அவருடைய மகிமையினால் அழைச்சிருக்கிறாரு. ஓ ரபா பாபா பாபா ரபா ரபா. அவருடைய மகிமைய உங்களுக்குள்ள வச்சு பாருங்க. அந்த மகிமையின் மேல் வச்சு நம்பிக்கையினால அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க. அந்த சுபாவத்தின் மேல் நம்பிக்கை வச்சு அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. O raka saka raka saka raka saka laba raka saba laba raba laba raba. O raba 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 shanda raba raka taranda raka taranda raka. O raka taranda ra. அப்போஸ்தலர்கள் அவர்கள் கிருபை கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் இரக்கம் கொடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய அழைப்பு எதை சார்ந்து இல்லை தெரியுமா? நம்மளுடைய தகுதியை சார்ந்து கிடையாது. அதனால தான் பலர் ரொம்ப ஒரு குறைகளுள்ள சுபாவத்தில் நிறைய குறைகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதிகமா செய்யறாங்க உங்களை விட. நான் பார்த்திருக்கிறேன். வல்லமையாய் அற்புதம் செய்கிறவர்கள் அவர்கள் நிறைய பெண்களோடு கூட வாழ்ந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எப்படி அவங்க அதை செய்கிறாங்க நான் பார்த்துருக்கேன். பரிசுத்தமுள்ள மக்கள் ஒரு தலைவலியை கூட சுகமாக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க, கிருபை தவறாக பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை. இதோ நாம் காத்துட்ருக்குறோம், ஐயோ நான் தகுதி இல்லையே, ஓ நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் வளரணும். நீங்கள் வளருவீங்க ஒரு நாள். அதுதான் பிசாசுனுடைய பிரியமானவர்களே. 2 பேதுரு சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறார். எதுக்குன்னு பாருங்க, அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் கொடுத்திருக்குது. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய திவ்ய வல்லமையானது, அவருடைய திவ்ய வல்லமையானது நம்ம கொடுக்கப்பட்டுருச்சுங்க. அது கொடுக்க போதா இல்ல கொடுக்கப்பட்டாச்சா? கொடுக்கப்பட்டாச்சு. அது கொடுக்கப்பட்டதுன்னா என்ன, கடந்த காலமா நிகழ்காலமா? கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னா என்னது? எத்தனை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க உங்களுக்கு? யாவையும் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய தீர்க்கதரிசன அழைப்பும் அப்போஸ்தல அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்குதா? உங்களுடைய பரிசுத்தத்தையும் அப்போஸ்தல அழைப்புக்கு வேண்டிய பரிசுத்தம் கொடுக்கப்பட்டுருச்சா? யாவையும்னா உங்களுடைய சக்தியும் சேர்ந்தா அந்த அப்போஸ்தல அழைப்புக்கான சக்தியுமா? யாவையும்னா உங்களுக்கு தேவையான அப்போஸ்தல அழைப்புக்கு தேவையான எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆமென். எப்படிங்க? அவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அவருடைய மகிமையினாலே, அவருடைய காருண்யத்தினாலே. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க.
அவருக்கு என்ன தேவைன்னா, நானு நீ ஒரு பரிபூர்ணம் உள்ள மனுஷனா மாறின பிறகு நான் பயன்படுத்த சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய அழைப்பின் மேல நீ கவனத்தை வையு. நீங்க உங்க அழைப்பின் மேல நீ கவனம் வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்க சக்தி, கிருபை அதெல்லாம் தொடர்ந்து அப்படியே கட்டவிழ்க்கப்படும். எல்லா தடைகளையும் தாண்டி குதித்து போவதற்காக. ஆமென். அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுக்குன்னு ஒரு சோதனைகள் இருக்குது. தீர்க்கதரிசிகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சோதனைகள் இருக்குது. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும் எப்படி அவங்கள கண்ணில விழ வைக்கிறதுன்னு. ஆனா காத்திருக்காதீங்க. உங்களுடைய முழு கவனத்தையும் உங்க அழைப்பை கண்டுபிடிக்க அதை படிங்க. உங்க அழைப்பை கண்டுபிடிங்க. அந்த அழைப்பை அபிவிருத்தி செய்யுங்க. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க உங்க அழைப்புக்காக. அந்த கிருபை உள்ள இருந்து பாய்ந்து போகும். ஒவ்வொரு சோதனையும் நீங்க அதில் தாண்டி 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 குதிச்சு போயிருவீங்க. ஆமென். காத்திருக்காதீங்க. எபேசியர் 4:1 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். ஆகையால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறது புத்தி என்னென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு. பவுல் அப்போஸ்தலன் அவன் சொல்றாரு, கட்டுண்டவனா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், நான் உங்ககிட்ட தயவா நான் கேட்கிறேன், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஆமென். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு. அப்படி இல்லை, சத்தமா சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்டு விட்டேன். நான் ஏற்கனவே அழைக்கப்பட்டு விட்டேன். ஒரு தகுதியின் அடிப்படையிலையா இல்ல கிருபையின் அடிப்படையில? எப்படி அழைக்கப்பட்டீங்க நீங்க? ஏன் தெரியுமா? அவர் எப்ப தெரியுமா உங்களை அழைச்சாரு? 20 வருஷத்துக்கு அப்புறம், நீங்க 20வது வருஷம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை அழைத்தார்னா யாருமே உங்களை அழைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க அப்ப அழைக்கப்படலைங்க. தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே, உங்களுக்கு நன்மை தீமை நீங்க அறிவதற்கு முன்பாகவே உங்களுடைய தாயின் கருவிலிருந்து, உங்களுடைய தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே அவருடைய ஒரு தூய்மையான ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் அவர் அப்போஸ்தல அழைப்ப ஆமென் உங்க தலையின் மேல குத்திட்டாரு. அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன், நீங்க இங்க இருக்கிறீங்க. ஆமென். ஒரே ஒரு காரணம் தாங்க, நீங்க தாயின் கருவில உருவாகும் முன்பாகவே ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆண்டவர் உங்களை முத்திரை போட்டுட்டாரு. ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டாருங்க. ரபா சியாத்தா ரபா ரபா ஓம் பரகா லா பரகா சபரட்ட கடபட்ட கரபட்ட ரபா சந்தல ரபா ஒரு ரபா பாபா ஷட்ட ரபா துரந்த ரபா. அதை நீங்க அவ்வளவுதான் செட்டில் பண்ணிருங்க. அவ்வளவுதான், அதை உறுதி பண்ணிக்கோங்க. தயவுசெய்து அதை உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நீங்கள் அழைப்புக்காக காத்தில்லைங்க. உங்கள் அழைப்பு என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. தயவுசெய்து உட்காந்துக்கோங்க. உங்கள் அழைப்பு என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. மத்தேயு 13 44 படிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த நிலத்தை கொள்ளுக. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அப்படின்னா எல்லாம், அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வருகிற எல்லாம், உங்களுடைய அப்போஸ்தல அழைப்பு, அது உங்களை பரலோக ராஜ்யத்தை உங்க மூலமா கொண்டு வருகிறது, இந்த உலகத்துக்கு கொண்டு வருது. நான் சொன்னேன், ஆளுகை ராஜ்யம் அது அவருடைய தோளின் மேல் இருக்கும். தோள்னா யாருங்க? அப்போஸ்தலர்கள். ஆமென். அப்ப இந்த அழைப்பு அது மறைந்திருக்கிற பொக்கிஷம் போல, புதையல் மாதிரி. அது சோம்பேறி அதை தேட முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது.
நீங்க ஆண்டவருக்காக ஓடுன்னு விரும்புறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மிஷனரி அழைப்பு ஒரு கொடுக்குறீங்க, நீங்க வந்து அர்ப்பணிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது ஊழியம் செய்யணும்னு, ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்கல. எங்க உங்க அழைப்பு இருக்குது? உங்க அழைப்புனா என்ன? வேதம் வந்து அந்த அழைப்பை பத்தி என்ன சொல்லுது? நீங்க ஒரு நாள் அதுக்கு நேரம் எடுக்கல. நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, ஒரு அப்போஸ்தலனோ ஒரு தீர்க்கதரிசியோ இல்லை எந்த விசுவாசியோ அவன் அதிகமான நேரத்தை தன்னுடைய அழைப்பை வேதத்தை வந்து ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கணும், தன்னுடைய அழைப்பை குறித்து கண்டுபிடிக்கணும். ஆமென். ஷபடரபா துரதரதி அந்தர். நீங்க ஒரு அப்போஸ்தலன் நீங்க சொல்றீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை மணி நேரம் நீங்க வந்து இந்த அழைப்பு என்னன்றதை கண்டுபிடிக்க நீங்க வேற செலவுப்பட்டிருக்கீங்க? நீங்க அதை செய்ததே கிடையாது. அது வந்து ஒரு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷம், அது மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம். அதுக்கு என்ன தேவை? ரொம்ப ஆழமா நீங்க ஆராயணும். ஓலா பராபா லபராபா சந்திர. உங்களுக்கு புரியுதா? நீங்க அதை ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நீங்க தீர்க்கதரிசி பத்தி படிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா அப்போஸ்தலர்களுக்குள்ள வந்து தீர்க்கதரிசிகளும் இருக்குது. எந்த அளவுக்கு நேரம் உங்களுக்கு இருக்குது வேதத்தோட நீங்க செலவிடுறீங்க? நீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க, அப்புறம் யோசிக்கிறீங்க ஏன் நமக்கு கனியே இல்லைன்னு. ஒரு அப்போஸ்தல அழைப்பு அது என்ன எதிர்பார்க்குதுன்னா, எல்லா நாளும் ஒரு 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 மனம் சிதறாது இருக்கிற, கவனம் சிதறாது இருக்கணும். அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து பரிமாற மாட்டோம். ஆரம்ப காலத்தில் வந்து பணத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்க சொன்னாங்க, ஓ பிசாசே, நீ எங்களை கவனம் சிதற வைக்கிறியா? எங்களுடைய உன்னதமான அப்போஸ்தல அழைப்பிலிருந்து இல்லை இல்லை பிசாசே நிறுத்து. சொன்னாரு, நாங்க எங்களையே பாருங்க, எங்களையே நாங்க கொடுப்போம், எங்களையே ஜெபத்திற்கும் இந்த வார்த்தையினுடைய ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுப்போம் நாங்க. அதனால தான் சில நேரத்தில் அப்போஸ்தலர் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரவங்க, கம்பெனியில் இருக்கிற அப்போஸ்தலர்கள், கார் ஓடர் அப்போஸ்தலர்கள், அது வேதத்தில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அது குறித்து எனக்கு பெரிய சந்தோஷம். நான் தாக்கலைங்க, ஆனால் நான் தாக்கி தான் பேசுகிறேன். நான் என்ன உணர்றேன்னா, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் அவர்கள் தான் இயேசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அவர்கள் தங்களையே கொடுத்தாங்க, தேவனோடு கூட இருக்கும்படியா கொடுத்தாங்க. ஆண்டவர் சீஷர்களை அழைச்ச போது முதல்ல அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? அவர்கள் என்னோடு கூட இருக்கும்படி அவர் அழைத்தார். அவருடைய சுகத்தை, அவருடைய சிரிப்பை, அவருடைய கண்ணீரை பார்க்கும்படியாக, தன்னோடு கூட இருக்கும்படியாக அழைத்தார் அவர். எல்லா அழைப்பை விட பிரியமானவர்களே, அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் தான் அஸ்திபாரங்களாக இருக்கிறாங்க, சபைக்கு அஸ்திபாரங்களாக இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா, எல்லாரும் சொல்லுங்க, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் தான் அஸ்திபாரம். அதன் மேல தான் முழு கட்டடமும் கட்டப்படுகிறது. அது பரிபூர்ணமாக அது ஒழுங்கா கட்டப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவே ஒரு ஆமென், அவர் வந்து மூளைக்கல்லா இருக்கிறாரு. உங்களுக்கு மூளைக்கல் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு மூளைக்கல் தெரியும்? நீங்க ஒரு கட்டடத்தை கட்டும் போது முதல்ல வந்து ஒரு இடத்த நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கல்லை வைப்பாங்க. அந்த கல்லுல இருந்து தான் அளப்பாங்க, அளவுகோல் எல்லாம் முழு கட்டடத்துக்கும் அளந்து, முழு கட்டடமே அந்த மூளைக்கல் வந்து இப்படி ஒழுங்கா இல்லாம இருந்துச்சுன்னா முழு கட்டடமும் வந்து சாஞ்சுதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து அவர்தான் வந்து ஒரு பிரதான கல்லா இருக்கிறார். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் தான் அஸ்திபார கல்லா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு, நீங்க எல்லாரும் அப்போஸ்தலர் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், முழு கட்டடமும் கட்டப்படுதுங்க. எது மூளைக்கலுக்கு பக்கத்துல இருக்குது? சுவரா, இல்ல மேல போட்டிருக்கிற பீமா, இல்ல உத்தரமா,
அஸ்திபாரம் தான் பக்கத்துல இருக்குது கார்னர் ஸ்டோனுக்கு, அந்த மூளைக்கல்லுக்கு. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் தான் முதலாவது வேலை என்னன்னா அவங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைப்பதுதான். ஆமென். நீங்க இங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லா பக்கம் மிஸ் பண்ணிருவீங்க. ஆமென். உங்களை குற்றப்படுத்துறதுக்காக நான் அதை பேசல. நீங்க அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அது ஒரு பொட்டலம். நீங்க இன்னும் அந்த பொட்டலத்தை திறக்கல. ஆமென். ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த அன்பின் உறவு, அந்த ஜெபம், அது வந்து காதல் உறவு, தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம். ஜெபம் அது ஒரு சிங்காசனத்துக்கு நேரா நம்ம போறது, அவரோடு கூட உட்கார்ந்து, இயேசுவோடு கூட உட்கார்ந்து அந்த ஆலோசனை சங்கத்துல. அது வந்து என்னுடைய வார்த்தை இல்லைங்க, மகா பெரிய விசுவாச பிரசங்கி E.W. கென்யான் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்க பாருங்க, ஒரு உறவுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்போஸ்தலன் தான். ஆனா அந்த ஐக்கியம், அந்த உறவு, அந்த நெருக்கம், கணவன் மனைவின்றது உறவு தான். அது இந்த மனைவி இவருடைய கணவர்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஒரே வீட்டுக்குள்ள இருக்கலாம், 10,000 அடி வந்து தூரமா இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள இருதயத்துல. அவர்கள் வந்து ஒரே பைக்ல போவாங்க. நம்ம காலேஜில் நான் படித்தப்போ எங்களுடைய பிரின்சிபல் ஒருத்தர், அவர் எப்போதும் அவங்க மனைவியை பைக்கில் வச்சு கொண்டு வருவார். நான் வந்து அவரை கொண்டு போய் அங்கே லேடிஸ் காலேஜில் விட்டுட்டு எங்கள் காலேஜுக்கு வருவார். நான் நினச்சேன்ப்பா என்ன தம்பதிகளாக இருக்கிறாங்க, எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க, எப்போதும் ஒன்றா போகிறாங்களே பைக்கில்னு நினைப்பேன் நான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு உண்மையே தெரிய வந்துச்சு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு பேசினதே இல்லையா, 10 வருஷமோ 20 வருஷம் பேசினதே கிடையாது 2 பேரும். நான் நினச்சேன் எப்படி பைக்கில், அதே பைக்கில் வர்றாங்க, கீழே விழுந்தா கூட அவ்வளோ கலவரேன்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து ஒன்றா இல்லை. நீங்கள் ஒரு அப்போஸ்தலனா அழைக்கப்பட்டிருக்கீங்க, அவர் உங்களுடைய எஜமானா இருக்கிறாரு, நீங்கள் அவருடைய ஊழியக்காரனா இருக்கிறீங்க, அப்போஸ்தல ஊழியனா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலரே நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் முதன்மையாக நீ என்னை அறிந்து கொள்ளும்படி, எனக்குள்ள நெருக்கமா வரும்படியாக, என் மேல் காதல் பயப்படும்படியாக, உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடுக்கும்படியாக நான் என்னுடைய இருதயத்தை திறக்க விரும்புகிறேன். நான் உனக்கு எல்லா திட்டங்களையும் கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய சபைக்காக ரகசியத்தை, அந்த சாவியை, தேவனுடைய ராஜ்யத்தின் சாவியை கொடுக்க விரும்புகிறேன். நான் உன்னை நம்பும்படியாக. அதனாலதான் சில ஓடிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க ஊழியத்துல. நான் உங்களோட கூட ஓடுறது இல்லைங்க. நான் உட்காருவேன். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அவர்கள் தான் வந்து அஸ்திபார கல்லா இருக்கிறாங்க, அந்த மூளைக்கல்லுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க. ஆனா அது சாத்தியமானா அது வந்து ஒரு பொட்டலம். ஆண்டவர் உங்களை அப்போஸ்தலனா அழைச்சாருன்னா அவர் உங்களுக்கு அந்த ஆசையை, அந்த பசியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், தேவனோடு கூட இருக்கும்படியாக. நான் வந்து மன்றாடி ஜெபிச்சு கெஞ்சி கதறி அது இல்லைங்க. நீங்க அவரோடு கூட பாடுங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல எனக்கு என்ன வேணும்னு அவரோடு கூட ஐக்கியம் படுங்க. ஆமென். அந்த உடைக்கப்பட்ட அந்த பலிபீடத்தை கட்டுங்க. ஆமென். திரும்பாங்க. பரிசுத்த ஆவியானவரே நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அப்பா பக்கத்துல இழுத்து கொள்ளுங்க அப்போஸ்தலர்களை. எதெல்லாம் அவங்கள கட்டி வச்சிருக்குதோ, எதெல்லாம் அவங்கள பிடிச்சு வச்சிருக்குதோ, எதெல்லாம் அவங்கள பிடிச்சு தள்ளுதோ, உங்களுடைய ஐக்கியத்துல இருந்து அது உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. எல்லா அப்போஸ்தலர்கள் அப்பா அவர்களை ஜெபத்துக்கும் வார்த்தையின் ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா சாந்தல ராபா சாந்தல ராபா, ஓ ராபா சாந்தல ராபா ஷாகாதல ரந்த ராபா, ஓ ரந்தல ராபா ஷாகாடல ராபா சாந்தல ராபா. உட்காருங்க ஷாபாட்டா காத்தா ரந்த ராபா.
பரலோக ராஜ்யம் வந்து பொக்கிஷம் போல இருக்கிறது. நீங்க அப்போஸ்தலரை பத்தி படிக்க ஆரம்பிப்பீங்களா? உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறதை கண்டுபிடிப்பீங்களா? ஆமாவா இல்லையா? உங்களுக்குள்ள என்ன மறைந்திருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நேரத்தை எடுப்பீங்களா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அதுதான் உங்களுடைய முதல் அசைன்மெண்ட், முதல் வேலை. நீங்க வந்து ஒரு கம்பெனியில உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? என்ன இருக்குது அந்த வேலையில, என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வேலை என்ன கொடுக்கப்பட்டிருந்து முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல. அதனாலதான் என்னுடைய புத்தகத்துல அதை நான் அடிப்படை புத்தகம் எழுதிக்கிறேன். அப்போஸ்தலர்னா யாருன்னு எழுதியிருப்பேன். அது வந்து ஒரு அஸ்திபாரம் மாதிரி. அதை நீங்க படிக்கணும்னு சொல்ல விரும்புறேன். நான் சொல்றேன், நான் எந்த அளவுக்கு ஆண்டுட்டு நெருங்குறேனோ எந்த அளவுக்கு ஆண்டோடு நடக்கிறேனோ, ஒரு 50 வருஷத்துக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒண்ணே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேங்க. பல காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே, உபவாசம் பண்றோமே, காத்திருக்கிறோமே, அது ஒரு நாள் நடக்க போறது கிடையாது. அது ஜபத்தினால உபவாசத்தினால வர்றதே கிடையாது. நீங்க அறிந்து கொள்வதன் மூலமாகவே அது வரப்போகிறது. ஆமென். ரொம்ப ஆழமா நீங்க வார்த்தைக்குள்ள போகும்போது வரப்போகுது. நீங்க தேவனுடைய இருதயத்துக்கிட்ட நெருங்கும் பொழுது, ஒரு நேரத்தை நீங்க எடுக்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, என்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவர் என்ன திட்டங்களை கொடுக்கிறாரு. எங்களுடைய ஸ்கூல்கள்ல நாங்க செல்போனை வாங்கிடுவோம். அவங்க கிட்ட இருந்து 3 மாசத்துக்கு வாங்கிடுவோம். முதல்ல நாங்க அனுமதிச்சோம் 1 மாதம். மகிமையே இல்லை. எங்களால் அவங்களுக்குள்ள ஊடுருவி போக முடியல. விடுதலை நடக்குது, சாபங்கள் உடைக்கப்பட்டுச்சு. மீண்டும் 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 அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு நாள் கண்டுபிடிச்ச ஃபோனை எடுங்க அவங்ககிட்ட இருந்தோம். அந்த ஃபோனை அவங்ககிட்ட எடுக்கப்பட்டுச்சு பாருங்க. ஒரு ஸ்கூல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்கள ஆராதனை பண்றாங்க ரொம்ப காலம். திடீர்னு அப்படியே தங்க துகள்கள் அப்படியே நிறைய பேர் மேல வந்துச்சு பாருங்க. ஒரு வாலிப ஓடி வந்தா, எங்களோட பாருங்க பாருங்க என் கையை பாருங்க, பாருங்க என் கையை பாருங்க, முழு சரீரமும் அப்படியே கோல்டு டஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணம் வந்து அப்படியே பெருக ஆரம்பிச்சிச்சுங்க மணி பர்ஸ்ல. நீங்க அதை விசுவாசிப்பீங்களோ இல்ல அது வந்து பொய்யான உபதேசம் சொல்லுன்னு தெரியாது. அது உங்களை பொறுத்தது. அது உங்களை பொறுத்தது. அற்புதங்கள் அது விளக்கப்பட முடியாது. நீங்களும் நானும் அற்புதங்கள், அசாதாரணங்கள், அது நம்மளுடைய வேத அறிவுக்கு மிஞ்சி இருக்குதுங்க. என்னுடைய குழந்தை வயசுல இருந்து நான் ஒரு நாளும் அற்புதங்களை வந்து குறை சொன்னதில்லை. சில அற்புதங்கள் வந்து எனக்கு புரியவே புரியாது. ஆனா வாயை மூடிப்பேன். நான் படிப்பேன். அது எல்லாம் நடக்கிறது. அந்த செல்போனை நாங்கள் வாங்கின பிறகுதான் அது நடந்துச்சு. ஏன் நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது, இந்த 21 நாள் இந்த செல்போனுக்கு உபவாசம் பண்ணலான்னு ஏன் நினைக்க கூடாது? நான் சொல்றேன், உங்களை பலர் வந்து நிறைய உபவாசம் பண்ணி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்க. நல்லா 365 நாளும் சாப்பிடுங்க. ஆனால் அந்த செல்போனுக்கு ஃபாஸ்டிங் போட்டுருங்க. உங்க அபிஷேகம் வந்து 1000 மடங்கு அபிவிருத்தி ஆகும். இன்டர்நெட்டை கட் பண்ணுங்க. இந்த அப்பர் நெட்டோட வச்சுக்கோங்க தொடர்பு. ஆமா, நீங்க இது போல இருக்க மாட்டீங்க. மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அண்ணா நான் வந்து என் மனைவி இல்லாம கூட வாழ்ந்துருவேன் அண்ணா, ஆனா என்னோட வைஃபை இல்லாம வாழ முடியாது. Some people by mistake they call Wi-Fi. ஏன்னா அது வந்து வைஃபை. வைஃப் வந்து வைஃபை விட மேலே, அதான் வைஃபை. எத்தனையோ மக்கள் வந்து நிறைய நேரம் வைஃபையோடு தான் செலவு பண்ணுறாங்க. வைஃப் வந்து காயப்பட்டு உட்காந்துருக்காங்க. அண்ணா நாங்கள் அப்போஸ்தலரை பற்றி கேட்க வந்தோம் அண்ணா. நீங்கள் எல்லா பக்கமும் போகிறீங்களே அண்ணா. நான் ஒரு அப்போஸ்தலன் இல்லப்பா, நான் ஒரு தீர்க்கதரிசி.
ஏன் நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது? இந்த 21 நாள் நான் வந்து வேதத்தை நிறைய வாசிக்க போறேன். நான் எல்லா வார்த்தையும் அப்போஸ்தலரை பத்தி வாசிக்க போறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க போறேன். என்னுடைய வாழ்க்கையை அந்த வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பார்க்க போறேன். ஒவ்வொரு நாளும் நான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண போறேன். எப்பெல்லாம் என்னை வெளியே அனுப்புறாங்களா, சந்தலரபா டந்தரபா டெரபா ஒண்டரபா சியாத்ரோட்டா லண்டரபா டேக்கரபா. மகா பெரிய அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்றாரு, நான் தான்ப்பா எல்லா அப்போஸ்தலனும் கீழானவர்னு சொல்றாரு. நீ யார் பவுல்? நான் தான் எல்லா அப்போஸ்தலனும் கீழா இருக்கிறவர். அவர் அதோடு நிறுத்திருக்கலாம்ல. பவுல் வந்து என்ன மாதிரி அவர் எப்போதும் கொஞ்சம் முரண்பாடாக தான் பேசுவார். இன்னொரு முறை, நான் வந்து எந்த அப்போஸ்தலனை விட குறைவானவன் அல்ல. ஏன் பவுல் ஒரு விஷயத்த பேசப்பா, நீ எல்லாரை விட கீழானவன்ற. வெரி குட், நான் கையை குலுக்குறேன். இல்லை நான் எந்த அப்போஸ்தலனுக்கும் குறைவானவன் இல்லை அப்படின்றாரு. நான் சொல்றேன்ல, நான் தாக்குவேன். அதுக்கப்புறம் இல்லை நான் தாக்கல, நான் தாக்குறேன் அந்த மாதிரி சொல்றேன் இல்லையா? அதே என்ன மாதிரியே தான் ஸ்டைல், என்ன மாதிரியே ஸ்டைலும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதை பார்க்கறதுக்கு அண்ணா பேசுகிற மாதிரி இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு காதுள்ளவன் ஆவியானவர் சொல்வதை கேட்க கடவன். உங்களுக்கு அப்ப தெரியுங்க, அது ஜோக்கு கிடையாது, அது தேவனுடைய வார்த்தை, எனக்காக வருகிற வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க உங்க அழைப்பை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால இல்ல, எப்போ உங்க தாயின் கருவில் உருவாகும் போது உங்களுடைய எல்லா அற்புதங்களை நடப்பிக்கிற வல்லமையும் அது அப்போஸ்தல அழைப்போடு கூட சேர்ந்து போகுது. அது ஏற்கனவே பொட்டலமாக உங்களுடைய அழைப்புக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ரொம்ப சோம்பேறியா இருக்கிறீங்க உட்கார்ந்து வேதத்தை திறந்து வாசிக்கிறதுக்கு. நான் ஒரு நாள் ரொம்ப அதிகமாக ஓடினதில்லை, ஆனால் நான் தேவனோடு கூட அதிகம் உட்கார்ந்து இருக்கிறேன். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஆனால் அதிகம். உங்களை விட அதிகம் உட்கார்ந்துருக்கிறேன். சாமன் காட்டாரா பாட்டாரா அந்தாரா பாக்கா பரபரபா. நீங்கள் பரலோக சிங்காசன அந்த இருக்கும் போது, ஏன்னா அப்போஸ்தலர் வந்து ஆளுகை செய்கிறவர்கள், அவர்கள் ராஜாக்கள். ஆவிக்குரிய உலகத்தில் ராஜ்யம் ஆளுகை அது அவருடைய தோளின் மேல இருக்கும். நீங்க ராஜாதி ராஜாவோட கூட உட்காடுறீங்க, அந்த ராஜாவும் ராஜாதி ராஜாவும் நீங்க பேசுறீங்க, நீங்க ஐக்கியம் கொள்றீங்க, நீங்க கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆளுகை செய்றீங்க எல்லா அசுத்த வல்லமையின் மேல. நீங்க சொல்றீங்க, எல்லா அசுத்தாவின் ராஜ்யமே என்னோட தேசத்துக்கு வெளியே போ. உடனே அந்த அதுகள் கீழ்ப்படியுது. ஆமென். அதுதான் அதிகாரத்தினுடைய ரகசியம். நான் அதிகாரத்தின் கீழே இருக்கிறேன். நான் வந்து போவென்றால் அவன் போகிறான், அவன் வா என்றால் வருகிறான். நான் அந்த அதிகாரத்தின் கீழே இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லட்டமா, நீங்க மட்டும் தேவனுடைய அதிகாரத்தின் கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உங்க அதிகாரத்தின் கீழே வந்துடும். அசுத்தாவிகளோ, வியாதியோ, நோயோ, சாபமோ, பயமோ, சந்தேகமோ, அவிசுவாசமோ, விபச்சாரமோ, எல்லா இச்சை உங்களுக்கு கீழே வந்துடும். உர்ராபாட்டா ராசா காட்டோ ராசா டோ காட்டோ மாட்டோ கிராட்டோ காசோ டாண்டோ காட்டோ கிரா கட்டோ கட்டா கோரா ஒண்டாரா கோட்டா ரா கொண்டாரா கோட்டாரா காட்டாரா ஒண்டாரா காட்டோ காட்டா கோட்டாரா டோ காட்டா கரா சொண்டாரா ஓராந்தா ராபா டோரா பாபா பாபா ஷாட்டா ராபா ஓராம்பா டோக்ரா பாட்டா. கவனிங்க அப்போஸ்தலர்களே, ஆமென். நீங்க உபச்சார ஆவிட்டிருந்து நீங்க விலகி ஓடலாம். நீங்க எல்லா எசபேல் ஆவிட்டிருந்து நீங்க ஓட முடியும். ஆமென். ஷாட்டாராபா, அது ஒரு பொட்டலம். காட்டாராபா சியாந்தர் உங்களை அழைத்தவர். ஆமென். உங்களுக்கு போதுமானதை கொடுத்துட்டாரு. உங்க அழைப்பை நிறைவேற்றுவதற்கான எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. வெற்றியோடு கூட நிறைவேற்றும்படியாக
ஓ ராசா கலபட ரபா ஷகடல பட ரபா ஓ ரந்தல பரபடல பட ரபா ஷந்தல ரபா டரபட ரபா ஓ ரக்கட ரபா டண்ட ரபா டோக்கட ரபா டுரபட துரபட ஓ ரம்பா பாபா பாபா ஷடட பட ரபா தரபட ரபட ஓ ரம்பா ரபட டட டந்தல பட டந்தல பட டந்தல பட டலந்தல பா ஓ ரபட லபட ரபட ரபா ஷடல பட ரபட ரபட ரபா ஓ ரபட டபா ஷகட டபா துரபட ஓ ரபட கடட கசகட ரமந்த ரபா டரபா ஓ டரண்ட ரபா டோ ரண்ட ரகோட்ட கட ஓண்ட ரபா கசகட லஹோசல பண்டோர கட ரபா ஓ ரபா டரபா கோட்ட கட சகட ரமா ஓ லபா பாபா கவனிங்க அப்போஸ்தலர்களே, நீங்க உங்களுக்குள்ள அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களையே உதறி தள்ளிட்டு எதெல்லாம் உங்க மேல வருதோ அதை நீங்க உதறி தள்ளலாம். ஆமென். உங்களுடைய சிங்காசனத்தில் உங்களை உட்கார முடியும். நீங்க ஒரு அப்போஸ்தலன் என்றால் உங்களுக்கு விரோதமா எழும்புற எல்லா சத்துருக்களும் அவர்கள் பாதத்தின் கீழே இருக்கிறாங்க. உங்க அதிகாரத்தின் கீழே இருக்குது. எல்லாம் உங்களுடைய ஆளுகையின் கீழே இருக்குது. Though the storms may come and the winds may blow, He will never let go my hand. He will never let go my hand. Mamal malba. Though the storms may come and the winds may blow, He will never let go my hand. Yesu என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். பெருங்காற்று வீசி என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். All of you lift up your hand. எல்லா கைகளை உயர்த்திக்கோங்க. ஆண்டவரும் நீங்களும் நீங்க கைகளை பிடிச்சிருக்கிறீங்க. ரோபா ரபா 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 சந்த ரபடரா. நீங்க உங்க கையை பிடிச்சிருந்தா கூட அவர் உங்க கையை விடவே மாட்டாருங்க. ஆமென்.